வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு அடைன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு ரோட்டி மாதிரி பண்ணலாம். என்ன எது வச்சு பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஜோவர் ஃப்ளார் வெள்ளைச்சோள மாவு இப்போ கிடைக்குது கடையிலேயே. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ரெண்டு தான் பண்ணுறோம், ஆளுக்கு ஒன்று போதும். ஒரு கேரட் இந்த மாதிரி திருகி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நமக்கு நல்லா மொறுன்னு வேணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறோம். வாங்க, இது எல்லாருக்கும் தெரியும் தான். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வெள்ளைச்சோள மாவு கிடைக்குதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ஒரு நாளைக்கு இட்லி தோசையே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் லைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கேரட் 1 கப், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்தது 1 கப் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 கப்பு சோள மாவு போடுறோம். இது அரிசி மாவு. நெக்ஸ்ட்டு 1 கப்பு சோள மாவு நம்ம போடணுங்க. ஒரு 2 போடுங்க, அதனால தான் நான் கம்மியாக பண்ணுறேன். பாருங்க, இன்னொரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி காலையில் நீங்கள் ஒரே ஒரு ரோட்டி எடுத்தால் கூட போதுங்க. நிறைய காய்கறி போட்டு ஏதோ ஒன்று, ராகி மாவு, சோள மாவு, கம்பு மாவு, ஏதோ ஒன்று இப்போ எல்லாமே கிடைக்குது. நம்ம தான் போய் கஷ்டப்பட்டு பண்ணணும்ல. இங்கே பார்த்திங்களா பிசைஞ்சாச்சு. நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு போட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் வெள்ளை எள்ளு கொஞ்சம் போடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணதில் தான் எல்லா இதுக்குமே நான் இப்படி தான் போடுறேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, உடம்புக்கும் நல்லது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்றைக்கி வாழை இலை இல்லைங்க, அதனால் நம்ம இதிலையே வச்சு பண்ணிடலான்ட்டு தான் பண்ணுறேன். மெல்லுசாக அப்படி தண்ணி தொட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம சோள மாவோட நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. ரோட்டி, எங்களுக்கு நாங்கள் நிப்பட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ஹெல்தி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோடு இந்த பால் என்னென்னா பயோட்டின் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணுறோம். எல்லாமே நட்ஸ் எல்லாமே போட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. எப்பயுமே இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.